அகில உலகத்தாராலும் கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வு என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மட்டுமே. இந்த கொண்டாட்ட நிகழ்வில் பல மறை உண்மைகள் மறைந்துள்ளது. இயேசு இப்பூமியில் எங்கே, எப்படி, யாரிடம் பிறப்பார் என்று ஆதாம் ஏவாளின் காலத்துக்கு முன்பே முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதியில் அழகு உருவில் வந்த சாத்தான் ஆதாம் ஏவாளை வஞ்சிக்க அவர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறினார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். வேதாகமத்தில் அதற்கு ஆண்டவர் அழகையிடம், உனக்கும் பெண்ணுக்கும் உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்று கன்னிமரியாவிடத்தில் இயேசு வந்து பிறப்பார் என்றும், இயேசுவானவர் ஆதாம் ஏவாளை அழக உருவெடுத்து பாவத்தில் விழுத்திய மனுக்குலத்துக்கு எதிரான சாத்தானை நசுக்கி போடுவார் என்பதையும் இவ்வார்த்தையில் ஆண்டவர் அன்றே கூறியிருக்கின்றார். ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சியால் வந்த பாவத்தை போக்க கடவுளின் திருவுளப்படி இயேசுவானவர் பரிசுத்த கன்னி மரியாவிடத்தில் தூய ஆவியானவரால் உருவானார். இயேசு இப்பூமியில் எங்கே, எப்படி பிறப்பார் என்பதை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசிகளும் முன்னறிவித்துள்ளார்கள். அவற்றுள் சிலவற்றை நாங்கள் பார்த்தால், இயேசு பிறப்பதற்கு 7000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த எசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு உரைக்கின்றார்: ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருளுவார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று உரைத்திருக்கின்றார். இன்னும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார். அன்று வாழ்ந்த இன்னும் பல தீர்க்கதரிசிகள் இயேசு எங்கே, எப்பொழுது, எப்படி பிறப்பார் என்பதெல்லாவற்றையும் முதலே கூறி வைத்திருக்கின்றார்கள். உலக வரைபடத்தில் பெத்லகேம் சிறிய ஊர். ஆனால் யூதேயா நாட்டின் மலைச்சரிவுகளில் மேய்ப்பர்கள் வசித்து வந்த கிராமங்களில் பெத்லகேம் என்ற பெயர் கொண்ட பெத்லகேமை குறித்துத்தான் மீகா இறைவாக்கினர், பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள நகரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடத்திலிருந்தே தோன்றுவார் என்று உரைத்திருந்தார். பெத்லகேமுக்கு எப்ராத்தா என்ற இன்னொரு பெயரும் உண்டு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள். பெத்லகேம் ஜெருசலேமுக்கு வெளியே மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு வளமான நிலமாக இருந்ததால் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை மேய்த்து வந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்ட தாவீது ஒரு சாதாரண மேய்ப்பராக இருந்தார். தாவீது அருகிலிருந்த மலைச்சரிவுகளில் தன் ஆடுகளை மேய்த்து வந்தார். அங்கே தன்னுடைய சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பதும் தன்னுடைய வாழ்வின் நிகழ்ச்சிகளை சங்கீதங்கள் மூலமாக ஆண்டவரிடம் ஒப்படைப்பதுமாக இருந்தார். இந்த தாவீதின் வழி வந்தவரும் தாவீதின் ஊரைச் சேர்ந்தவரும் தான் மரியாளுக்கு மன ஒப்பந்தமான யோசேப்பு. எனவே தாவீதின் வழியிலே இயேசு கிறிஸ்துவும் வந்து தோன்றினார். யோசேப்பின் பெற்றோர் பெத்லேமில் வாழ்ந்த தச்சரான ஜாக்கோபு, ராக்கேல் ஆவார். அதாவது யோசேப்பின் சொந்த ஊர் பெத்லகேம். கிறிஸ்துவுக்கு முன் ஏறத்தாழ 40களில் யோசேப்பு பிறந்தார். நீதியின் மீது நாட்டம் கொண்டவர். சிறு பிள்ளையாய் இருந்த பொழுதே ஜெபிக்க கற்றுக்கொண்டார். சிறுவனாக இருந்த பொழுதே தொழுகை கூடத்துக்கு சென்று மறைநூலை வாசிக்கும் ஆர்வம் கொண்டிருந்தார். இவரது தந்தையிடமிருந்து தச்சு தொழிலையும் இவர் கற்றுக்கொண்டார். யோசேப்பு பாவத்துக்கு ஆளாகாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து வந்தார். ஏறத்தாழ 18 வயதில் தாயையும் தந்தையையும் இழந்த இவர் நசரேத்தில் உள்ள தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு சென்று தங்கினார். மரியாவின் பெற்றோர் பெயர் யோவாக்கீம், அன்னாள். மரியா மிகுந்த தாழ்மையும் அன்பும் பண்பும் பக்தியும் கொண்ட பெண்ணாக இருந்தார். கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் மரியாவிடம் அனுப்பினார். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறை பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கின்றார் என்றார். மரியா இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்தை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் ஜாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவரது அரசுக்கு முடிவே இராது, அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்னார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்றார். அதற்கு மரியா,
நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இமானுவேல் என்று பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. அவ்வேளையிலே மரியா தூய ஆவியின் வல்லமையினால் இறை மகனை கருத்தாங்கும் பேறு பெற்றார். மரியா திடீரென கருவுற்றதால் அனைவரும் குழப்பமடைந்தனர். மரியா கடவுளின் திருவுளத்தால் இறைவனை கருத்தாங்கி இருப்பதை வானதூதர் வழியாக அறிந்த ஜோசேப்பு மரியாவை ஏற்றுக்கொண்டார். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். ஆகவே மக்கள் தங்கள் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான ஜோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நசரேத்தூரிலிருந்து ஜூதேயாவில் உள்ள பெத்லெகேம் ஊருக்கு சென்றார். நசரேத்திலிருந்து பெத்லெகேமுக்கு செல்ல 3 நாட்கள் பயணம் செய்ய வேண்டும். ஏறக்குறைய 80 மைல் தூரம் சென்று அவர்கள் பெத்லெகேம் நகரை அடைந்தனர். அவர்கள் அங்கே இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. தங்குவதற்கு அவர்களுக்கு இடம் கிடைக்காததால் ஒரு தொழுவத்தில் தங்கினார்கள். எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள். வானதூதர் மேய்ப்பர்களுக்குத்தான் முதலில் இயேசுவின் பிறப்பை அறிவித்ததாக நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம். வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார் என்று அறிவித்தார். இதை கேட்ட இடையர்கள் அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை எல்லோருக்கும் தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடியர்கள் தங்களுக்கு சொன்னதை குறித்து வியப்படைந்தார்கள். இடியர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். மத்தேயு நற்செய்தியில் விண்மீன்கள் வழிகாட்ட கிழக்கிலிருந்து ஞானிகள் சிலர் வந்து இயேசுவை வணங்கி பொன், தூபம், வெள்ளைப்போளம் போன்ற அரசருக்குரிய காணிக்கைகளையும் கொடுத்தார்கள். இதன்பின் ஏரோது குழந்தையை கொல்ல தேடுவான் என கனவில் யோசேப்பு எச்சரிக்கப்பட்டதால் அவர்கள் மூவரும் எகிப்துக்கு தப்பியோடி சென்றனர். ஏரோது காலமானதும் எகிப்திலிருந்து திரும்பி வந்து நசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கேயே குடியிருந்தனர். மெசியா என்னும் சொல்லின் பொருள் கடவுளால் எண்ணெய் பூச பெற்றவர், திருப்பொழிவு பெற்றவர், அபிஷேகம் பெற்றவர் என்பது ஆகும். கிறிஸ்தோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருளும் எண்ணெய் பூச பெற்றவர் என்பதே. அதிலிருந்தே கிறிஸ்து என்ற சிறப்பு பெயர் இயேசுவை குறிக்கும் பெயராக உருப்பெற்றது. இயேசு பிறந்தவுடன் வானகம் மகிழ்ந்து கொண்டது. விண்ணகத்திலிருந்து வானதூதர்கள் பேரணி அந்த தூதர்களுடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதியும் உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. இயேசுவின் பிறப்பு மண்ணுயிர்க்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் ஒரு அரிய நிகழ்வு. அது இந்த உலகத்திற்கு அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வந்த நிகழ்வு. அன்று ஜீவ அப்பமாக இவ்வுலகிற்கு வந்த இயேசு கிறிஸ்து வரப்போகும் காலத்தில் யூதா கோத்திரத்தின் சிங்கமாக வர இருக்கின்றார். அப்பொழுது எல்லா முழங்காலும் அவர் முன்னால் மண்டியிடும், எல்லா நாவும் அவர் நாமத்தை அறிக்கை பண்ணும். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழா வாழ்த்துக்கள்.